வணக்கம் சென்னை. இது பிராண்டி செய்திகள். 2026 குடியரசு தின விழாவில் இந்தியா ஒரு குளோபல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போது பாஸ். இந்திய ராணுவத்தோட ஆகச்சிறந்த பலமான S-400 ட்ரையம்ஃப் ஏவுகணை அமைப்பு முதல் முறையா டெல்லி ராஜ்பத் அணிவகுப்புல களமிறங்க போகுது. இது வெறும் காட்சி பொருள் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே இந்தியா கொடுக்க போற ஒரு ஸ்ட்ராங் சிக்னல். விண்ணை முட்டும் இந்த வலிமையை பார்க்க பாரதமே இப்போ ஆவலா காத்துட்டு இருக்கு. மேட்டர் என்னன்னா, இந்த S-400 சிஸ்டம் வந்தாலே எதிரிகளுக்கு கிளி பிடிச்சிடும். த இன்விசிபிள் ஷீல்ட். சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்துல வர்ற எதிரி நாட்டு விமானங்கள், ஏவுகணைகள், ஏன் ட்ரோன்களை கூட காத்துலயே சுட்டு பொசுக்கிற வித்தை இதுக்கு அத்துப்படி. த ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ். ரஷ்யா கிட்ட வாங்கப்பட்ட இந்த வானத்து ராஜா இப்போ இந்திய தரைப்படையோட ஒரு அங்கமா மாறி குடியரசு தின அணிவகுப்புல வர்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட். இதோட அந்த பிரம்மாண்டமான ராட்சத லாரிகள் டெல்லி வீதிகள்ல உருளும்போது அது இந்தியாவோட மிலிட்டரி சுப்ரிமசியே பறைசாற்றும். இட்ஸ் அ ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் எவ்ரி இண்டியன் பாஸ். உண்மையிலே இங்க என்ன நடக்குதுன்னா, இந்தியா இப்போ தற்காப்பு துறையில ஒரு குளோபல் சூப்பர் பவரா உருவெடுத்திருக்கு. டிஃபென்ஸ் ஷீல்ட். சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகள்ல ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்ட இந்த S-400 இப்போ அணிவகுப்புல வர்றது நம்ம நாட்டு பாதுகாப்பு எந்த அளவுக்கு ராக் சாலிடா இருக்குங்கிறதுக்கு ஒரு சாட்சி. த பிரைட் ஆஃப் இந்தியா. நவீன போர்க்களத்துல இந்தியாவோட கை எப்பவுமே ஓங்கி இருக்கும்னு இந்த நிகழ்வு சொல்லுது. குடியரசு தினத்துல நம்ம முப்படை வீரர்களோட கம்பீரமும் இந்த நவீன ஆயுதங்களோட பலமும் சேரும்போது அது பியோர் கூஸ்பம்ப்ஸ். S-400 மட்டுமில்ல, இன்னும் என்னென்ன நவீன ஆயுதங்கள் இந்த அணிவகுப்புல வரப்போகுது. 2026 குடியரசு தின விழாவோட அந்த முழுமையான லைவ் அப்டேட்ஸுக்கு ஸ்டே டியூன்ட் வித் அஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் லோக்கல் லேகா. ஒரு விசில் போடுங்க பாஸ்.